ஆதிசங்கரர் எழுதின மீனாட்சி ஸ்தோத்திரம். இதுக்கு இளையராஜா மியூசிக் போட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டை தான் நம்ம இப்போ கேட்டோம். இப்போ இன்னைக்கு இந்த பாட்டுக்கு மீனிங் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து மீனிங் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு 4 வரி. இது 8 பேராகிராஃப் இருக்கக்கூடியது. 4 வரிகளாக 8 பேராகிராஃப் இருக்கக்கூடிய பாட்டு. எல்லாமே அம்பாளை மீனாட்சியை ஸ்துதி பண்ணக்கூடிய பாட்டு. மீனாட்சியை கூப்பிடக்கூடியது, அவ்வளோதான். எல்லாமே சம்போதனான்னு சொல்லக்கூடியது. வெர்பு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு பேராகிராஃப் எண்ட்லேயும் மாம் பாஹி அப்படின்னு வரும். மாம் பாஹி, பாஹி அப்படின்னா பாங்கிற வெர்புக்கு டு ப்ரொடெக்ட் அப்படிங்கிற அர்த்தம். பாஹி அப்படின்னா காப்பாற்று. மாம் பாஹி, என்னை காப்பாற்று. இப்போ அம்பாள் கிட்ட என்னை காப்பாற்று அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லக்கூடியது தான். மற்ற எல்லாமே அம்பாளுடைய திருநாமங்கள் மட்டும்தான், மீனாட்சியினுடைய திருநாமங்கள். இங்கே இப்போ இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஸ்ரீவித்யே, ஃபஸ்ட்டு லைன் ஸ்ரீவித்யே சிவ வாமபாக நிலையே ஸ்ரீராஜராஜார்ச்சிதே. ஸ்ரீவித்யே, ஸ்ரீவித்யா ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். நமக்கு லலிதா சகஸ்ரநாமத்திலையும் ஸ்ரீவித்யா அப்படிங்கிற நாமம் வரும். வித்யா அப்படிங்கிற சப்தம், வித்யா அப்படின்னாவே வித் அப்படிங்கிற வெர்பு, வித்துங்கிற வெர்பு ஞானம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. வித்து ப்ளஸ் கெப்பு பிரத்யா போட்டு வித்யா அப்படின்னு ஒரு பதம் நமக்கு கிடைக்கும். ஸோ வித்யா அப்படிங்கிறதே ஞானம் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ அம்பாளுக்கு பேர் ஸ்ரீவித்யா அப்படிங்கிற பேர் உண்டு. அப்போ ஸ்ரீவித்யே அப்படின்னா ஸ்ரீவித்யாவே அப்படின்னு கூப்பிடுறது. இது எல்லாமே சம்போதனா விபக்தி. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு இது சம்போதனா விபக்தின்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்தில் விழிவேற்றுமைன்னு, தமிழில் விழிவேற்றுமைன்னு சொல்லுவோம். அதாவது அழைக்கக்கூடிய பெயர்கள். ஸ்ரீவித்யே, ஸ்ரீவித்யாவாக இருப்பவளே. இப்போ வித்யா அப்படிங்கிறது 4 வகையான வித்யா. விஷ்ணு புராணத்தில் வித்யாங்கிறத 4 வகையாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு. நமக்கு முண்டக்கோ உபநிஷத்தில் வித்யாவை 2 விதமாக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பார். பராவித்யா அபராவித்யான்னு 2. இப்போ எதெல்லாம் அபராவித்யா அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரங்களுமே அபராவித்யா. அது எப்போ நமக்கு ஞானத்தை கொடுக்கலையோ அப்போ அபராவித்யா. எது நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதோ அது மட்டும்தான் பராவித்யா அப்படின்னு 2 வகையில் பிரிச்சிருப்பாங்க. விஷ்ணு புராணத்தில் வித்யா அப்படிங்கிறது 4 வகையாக பிரிச்சிருக்கும். யக்ஞ வித்யா, மகாவித்யா, குஹ்ய வித்யா, ஆத்ம வித்யான்னு 4 வகை. யக்ஞ வித்யா அப்படிங்கிறது யக்ஞ வித்யாவில் ஃபுல்லாக கர்மகாண்டம். இந்த யக்ஞம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடிய ரிச்சுவல்ஸ் பற்றி இருக்கக்கூடியது யக்ஞ வித்யா. அடுத்து மகாவித்யா. மகாவித்யாங்கிறது உபாசனா. உபாசனா அப்படிங்கிறது மனசில் ஒரே ஒரு கடவுளுடைய உருவத்தையோ அல்லது ஒரு மந்திரத்தையோ மனசில் பதிச்சு அதை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதுக்கு பேர் உபாசனா. உபாசனா அப்படின்னாவே மானசீகமாக பண்ணக்கூடியது. இன்னொன்று குஹ்ய வித்யா. குஹ்ய வித்யா அப்படின்னா குஹ்யம் அப்படின்னாவே மறைமுகமாக ரகசியமாக அப்படிங்கிற அர்த்தம். குஹ்ய வித்யா அப்படின்னா ரகசியமான மந்திர வித்யா. ஏதாவது ஒரு மந்திர தீட்சை கொடுப்பாங்க, அந்த மந்திரத்தை மட்டுமே ரகசியமாக குரு உபதேசம் பண்ணுறது, அதை மட்டுமே நம்ம திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே ஜப்பம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியது, அது குஹ்ய வித்யா. அடுத்தது ஆத்ம வித்யா. ஆத்ம வித்யான்னு சொல்லக்கூடியது தான் பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யா அப்படின்னா பிரம்மனை பற்றிய ஞானம். சரி, அந்த பிரம்ம வித்யான்னா என்ன அப்படிங்கிறது வேதாந்தத்தில் பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம ஆத்மான்னு சொல்லுவோம், பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இண்டிவிஜுவலில் இருக்கும் பொழுது அதுக்கு பேர் ஆத்மா. அதுவே சமஷ்டியில் டோட்டாலிட்டியில் பார்க்கும் பொழுது பிரம்மன் அப்படிங்கிற பேர். பிரம்மன் அப்படிங்கும் பொழுது தமிழில் சொன்னால் எங்கும் நிறை பரம்பொருள் அப்படிங்கிறது. அப்போது அந்த பரம்பொருளை பற்றி அறியக்கூடிய அறிவு, அதுக்கு பேர் தான் பிரம்ம வித்யா. மற்ற வித்யாக்கள் எல்லாமே இந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்காக உபயோகப்படக்கூடியது. இது ஒன்று தான் பராவித்யா. மற்ற வித்யா எல்லாமே இந்த பிரம்மனை பற்றின அறிவுக்கு தான். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படிங்கிற அந்த ஞானத்துக்காக வரக்கூடியது. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் மகா வாக்கியங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று அப்படின்னு சொல்லி ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது. அந்த வித்யா தான் ஆத்ம வித்யா அல்லது பிரம்ம வித்யான்னு சொல்லக்கூடியது.
அப்போ இந்த எல்லா வித்யாவுமே யார் அப்படின்னா இது எல்லாமே அம்பாளுடைய ஸ்வரூபங்கள் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கு. இப்போ எல்லா வித்யைகளையும் தனக்குள் அடக்கியவளாக இருப்பதால் அவள் ஸ்ரீ வித்யா. ஸ்ரீ அப்படின்னாவே செல்வம், அழகு, ஒளி பொருந்திய அப்படிங்கிற அர்த்தங்கள் வரும். இப்போ இது எல்லாமே அவகிட்ட இருக்கக்கூடிய வித்யா எல்லாமே அவகிட்ட இருக்கிறதுனால எல்லா செல்வத்தையும் உள்ளடக்கியவள். அதனால் அவளுக்கு ஸ்ரீ வித்யா. திரிஷதியில் கூட பலஸ்ருதி ஸ்லோகம் சொல்லும் பொழுது மோக்ஷைக ஹேது வித்யா சா ஸ்ரீவித்யா ஏவ ந சம்சயக. இப்போ ஸ்ரீவித்யா என்பவள் யார் அப்படின்னா மோக்ஷ ஏக ஹேத்து வித்யா. மோக்ஷத்திற்கு ஒரே ஒரு காரணமாக இருக்கக்கூடிய வித்யா எது அப்படின்னா அந்த ஸ்ரீவித்யா ஒருவள் போதும். ந சம்சயக, இதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு திரிஷதியிலையும் பலஸ்ருதி ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஸ்ரீவித்யா ஸ்வரூபமாக, ஸ்ரீவித்யா ஸ்வரூபம்னா எல்லா வித்யைகளும் அதில் உள்ளடங்கிடும். எல்லா வித்யைகளின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீவித்யே. அடுத்தது சிவ வாமபாக நிலையே. நிலையே அப்படின்னா இருப்பிடமாக, வசிப்பிடமாக உடையவள். நிலையம் அப்படின்னாவே இருப்பிடம், வசிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற அர்த்தம். நாம் ஒன்றாக கலக்கக்கூடிய இடம் நிலையம் அப்படிங்கிறது. பாக நிலையே, பாகத்தில் வசிப்பவளே. எந்த பாகத்தில்? வாமபாக நிலையே. வாமபாகம் அப்படின்னா இடது பாகம். சிவ வாமபாக நிலையே, சிவனுடைய இடது பாகத்தை தன்னுடைய இருப்பிடமாக உடையவளே. மீனாட்சி கல்யாணம், திருக்கல்யாணம் பார்க்கும்பொழுது பார்த்தோம், அபிராமி பட்டர் இடப்பாகம் கலந்த பொன்னே, கருக்கு புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பரமசிவனுடைய இடப்பாகத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா பார்வதி இருக்கா. அப்போ சிவ வாமபாக நிலையே, சிவனுடைய இடது பாகத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவளே. ஸ்ரீராஜ ராஜார்ச்சித்தே. ஸ்ரீராஜ, ஸ்ரீ அப்போ பல செல்வங்கள் நிறைந்த ராஜாக்கள். ராஜராஜார்ச்சித்தே, ராஜராஜ அப்படின்னா ராஜாக்களுக்கும் ராஜாக்களாக, அப்போ பேரரசர்கள். இப்போ ராஜாதி ராஜாக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ராஜாதி ராஜாக்களாலும் கூட அர்ச்சித்தே, அர்ச்சிக்கப்படுபவளே. செகண்ட் லைன் ஸ்ரீநாதாதி குரு ஸ்வரூப விபவே. ஸ்ரீநாத ஆதி குரு ஸ்வரூப விபவே. ஸ்ரீநாதக அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பேர். ஸ்ரீயை உடையவன், ஸ்ரீக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், மகாலட்சுமிக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனால மகாவிஷ்ணுவுக்கு ஸ்ரீநாதக அப்படிங்கிற பேர். ஸ்ரீநாத ஆதிகுரு ஸ்வரூப விபவே. இப்போ மகாவிஷ்ணு ஆதிகுரு அப்படின்னு சொல்லும் பொழுது தட்சிணாமூர்த்தியை சொல்லலாம். இப்போ தட்சிணாமூர்த்தி ஆதிகுருவாக மகாவிஷ்ணுவாகவும் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாகவும் விபவே ஒளிரக்கூடியவளே, இருக்கக்கூடியவளே. இப்போ இதை ஆதிகுருங்கிறது தட்சிணாமூர்த்திக்கு எடுத்துக்கலாம், அல்லது நாராயணனில் ஆரம்பித்து முதல் குரு நாராயணன் அப்படிங்கிறதும் உண்டு. நம்ம ஸ்லோகம் சொல்கிறோம் இல்லையா, குரு பரம்பரை சொல்லும் பொழுது நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரம் பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரம் அஞ்ஞான் அஸ்மத்து குருன் சந்ததம் ஆனதோஸ்மி. குரு நமஸ்காரம் பண்ணும் பொழுது நம்மளுடைய குருமார்கள் வரிசையெல்லாம் சொல்லும் பொழுது முதல்ல யாரை சொல்கிறோன்னா நாராயணம் பத்மபுவம். முதல் குரு நாராயணன், அதுக்கு அடுத்த குரு பத்மபுவன். பத்மபுவக அப்படின்னா தாமரையில் நாபிகமலத்தில் இருக்கக்கூடிய, நாபிகமலத்தில் உதித்தவரான பிரம்மா, மகாவிஷ்ணுவுடைய நாபிகமலத்தில் தோன்றியவரான பிரம்மா, அவருக்கு பேர் பத்மபுவக. பிரம்மா அப்படிங்கிறவரே நான்முக கடவுளான பிரம்மா. இதுவே பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இப்போ ஸ்ரீநாதாதி குருஸ்வரூப விபவே அப்படிங்கிறதுக்கு மகாவிஷ்ணு தட்சிணாமூர்த்தி ஆகியவர்களின் ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவள், ஒளிரக்கூடியவள்னு எடுத்துக்கலாம், அல்லது ஆதிகுருவான நாராயணனின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அடுத்து சிந்தாமணி பீட்டிகே. சிந்தாமணி பீட்டிகே, சிந்தாமணியில், சிந்தாமணி கிரகத்தில் வீற்றிருக்கக்கூடியவள். அம்பாள் எங்கே இருக்கா அப்படின்னா இங்கே மதுரையில் இப்போ மீனாட்சியாக இருக்கா.
ஆனால் அவளுடைய உண்மையான இருப்பிடம் எது? சிந்தாமணி கிரகத்தில் வீற்றிருக்கக்கூடியவள். இதை பற்றி நமக்கு சௌந்தர்ய லஹரியில 8வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே மணித்வீபே நீப உபவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலையாம் பஜந்தி துவாம் தன்யாக கதிச்சன சிதானந்த லஹரீம். இது சௌந்தர்ய லஹரியில் வரக்கூடிய பாடல். அப்போ அவளுடைய கிரகம் எது, வீடு எது அப்படின்னா அட்ரஸ் போட்டிருக்காங்க, சிந்தாமணி கிரகம். சரி, அந்த சிந்தாமணி கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னா சுதா சிந்தோர் மத்தியே. சுதா சிந்து அப்படிங்கிறது அமிர்த சாகரம். சிந்துன்னா கடல், சுதான்னா அமிர்தம். அப்போ அமிர்த சாகரத்துக்கு நடுவில் சுதா சிந்தோஹோ மத்தியே, சகல பிரம்மாண்டத்துக்கும் அந்த பக்கமாக அமிர்த சாகரம் இருக்குது, அமிர்த கடல் இருக்குது. அந்த அமிர்த கடலுக்கு நடுவில் சுரவிடப்பி, அது ஆக்சுவலாக சொல்லும் பொழுது அந்த அமிர்த சாகரத்துக்கு நடுவில் ரத்ன தீவு இருக்குது. அதனுடைய வெளி பிராகாரமே 25 பிராகாரங்கள் இருக்குமா. அந்த 25ம் பலவிதமான உலோகங்கள்னால ஆனது. இரும்பு, எஃகு, செம்பு, வெள்ளியம், பித்தளை, வெள்ளி, தங்கம், புஷ்பராகம், பத்மராகம், இந்த மாதிரி நவரத்னங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் மனசு, புத்தி, அகங்காரம், இந்த மாதிரி தத்துவங்கள், சூரியன், சந்திரன், மன்மதன், இவங்களுடைய தேஜஸ், இதாலெல்லாம் அமைஞ்ச அந்த பிராகாரங்கள் 25 இருக்குமா. அதில் 8வது பிராகாரத்தில் கதம்பவனம். அங்கே அந்த கதம்பவனத்தில் யார் இருப்பா அப்படின்னா ஷியாமலா தேவி இருப்பா. 15வது பிராகாரத்தில் அஷ்டதிக்பாலகர்கள் இருப்பாங்க. 16வதுல தண்டினி அல்லது வாராகின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய படைத்தலைவி வாராகியினுடைய இருப்பிடம். அங்கேயும் ஷியாமலா தேவிக்கு ஒரு கிரகம் இருக்குது. 17வதுல யோகினிகள், 18வது இதில் மகாவிஷ்ணு, 19ல் ஈசானன், 20ல் தாராதேவி, 21ல் வாருணி, 22வது அகங்கார கோட்டைன்னு சொல்லக்கூடியது, அங்கே குருகுல்லா தேவி, 23வது சூரிய பிராகாரம், அங்கே மார்த்தாண்ட பைரவர், 24ல் சந்திரன், 25வது ஸ்ருங்கார வனத்தில் மன்மதன். இந்த 25 பிராகாரத்துக்கு உள்ள மகா பத்மவனம், கற்பக விருட்ச தோப்பும் இருக்குது. அதுக்கு நடுவில் சிந்தாமணி கிரகம் இருக்குது. அந்த சிந்தாமணி கிரகத்தோட அக்னி மூலையில் சிதக்னி குண்டம் இருக்குது. கிழக்கு துவாரத்தில் 2 பக்கமும் மந்திரினி, தண்டினி தேவிகளோட கிரகங்கள் இருக்குது. அதுக்குள்ள ஸ்ரீசக்கரம், அதுக்குள்ள நவாவரணத்தோடு இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம். அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவில் சர்வானந்தமயம் அப்படிங்கக்கூடிய பிந்து ஸ்தானத்தில் பஞ்ச பிரம்ம ஆசனத்தில் சதாசிவனுடைய பர்யங்க நிலையா, சதாசிவனுடைய அந்த மடியில் கட்டிலில் அவள் வீற்றிருக்கக்கூடியவள். இது நம்ம சௌந்தர்ய லஹரியில் டீட்டெயிலாக பார்த்தோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. சிந்தாமணி பீட்டிகே, சிந்தாமணி பீட்டத்தில் வசிப்பவளே. அடுத்த லைன், ஸ்ரீவாணி கிரிஜானுத அங்கிரி கமலே ஸ்ரீ சாம்பவி ஸ்ரீ சிவே. ஸ்ரீவாணி கிரிஜா நுத அங்கிரி கமலே. அங்கிரி கமலே, கமலம்னா தாமரை. அங்கிரி கமலே, அங்கிரி அப்படின்னா கால் அடி, திருவடிக்கு சொல்லக்கூடியது அங்கிரி. அங்கிரி கமலே அப்படின்னா பாத தாமரையை உடையவளே. இப்போ அவளுடைய பாத தாமரை எப்படிப்பட்டது அப்படின்னா ஸ்ரீவாணி கிரிஜா நுத. நுத அப்படின்னா வணங்கப்பட்ட, ஸ்துதி செய்யப்பட்ட. யாரால் ஸ்துதி செய்யப்பட்டது? ஸ்ரீவாணியாலும். சரஸ்வதி, வாணி அப்படிங்கிறது வாக்தேவியான சரஸ்வதி. இப்போ சரஸ்வதியும் இவளை ஸ்துதி பண்ணுறாங்க, இவளுடைய பாதத்தை ஸ்துதி செய்கிறாள். கிரிஜாவும் இவளுடைய பாதத்தை ஸ்துதி செய்கிறாள். கிரிஜா அப்படின்னு வரும்பொழுது இங்கே பார்வதி அம்பாளுக்கு பேரே கிரிஜா. கிரேஹே ஜாயத்தே இது கிரிஜா, மலையில் தோன்றியவள், அதனால கிரிஜா. பார்வதி அப்படிங்கிறதே பர்வதராஜஸ்ய அப்பத்தியம் புத்ரி, பர்வதராஜனுக்கு பிறந்தவள், அதனால அவளுக்கு பார்வதிங்கிற பேர் உண்டு. கிரிஜாங்கிற பேரும் அவளுக்கே தான். அப்போ கிரிஜா நுத்த அப்படின்னா அப்போ பார்வதி தேவியே மீனாட்சியை ஸ்துதி செய்கிறாள். அவதாரம்னு வரும்பொழுது அங்கே ஸ்துதி செய்கிறாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, கிரிஜா அப்படிங்கிற வார்த்தை மலையில் தோன்றுவதால் கங்கா நதிக்கும் கிரிஜா அப்படிங்கிற பேர் உண்டு. அப்போது சரஸ்வதியினாலும் கங்கா தேவியினாலும் ஸ்துதி செய்யப்படுகின்ற பாத கமலத்தை உடையவளே.
ஸ்ரீ சாம்பவி. சாம்பவி அப்படிங்கிறது சம்புவினுடைய மனைவி சாம்பவி. இப்போ ஷம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஷம்பவதி அஸ்மாத்து ஷம்புகு, இவரிடமிருந்து நன்மை உண்டாகிறது. ஷம் அப்படிங்கிறது நன்மை, சுகம், மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வரக்கூடியது. அப்போ நன்மையை உண்டாக்குபவர், மங்களத்தை உண்டாக்குபவர் அப்படிங்கிற அர்த்தம் ஷம்புகு அப்படிங்கிற நாமத்திற்கு. அந்த ஷம்புவினுடைய மனைவி, அதனால சாம்பவி. ஸ்ரீ சிவே, சிவம் அப்படின்னாலும் மங்களம் அப்படிங்கிற அர்த்தம். சிவ சப்தத்துக்கு ஷதி பாபம், ஷோதாத்து ஷதி பாபம், பாபத்தை குறைப்பது. இப்போ பாபம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? மங்களகரமானது, சுபமான விஷயங்கள் தான் இருக்கும். இப்போ ஸ்ரீ சிவே, இப்போ மங்களமானவளே. மத்தியாஹ்னே, மத்தியாஹ்னம் அப்படிங்கிறது நம்ம பேசும்பொழுதே சொல்கிறோம், மத்தியானம் அப்படின்னு சொல்கிறோம். அஹ்னக மத்தியம், ஒரு பகலினுடைய நடுப்பொழுது. இப்போ மிட் டே அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த டேவினுடைய நடுவில் சூரிய பிரகாசம் நல்ல பளிச்சுன்னு இருக்கும். இப்போ அதை போன்ற ஒளி பொருந்தியவளே. மலையத்வஜ அதிப சுதே, இவ மீனாட்சியாக பிறக்கும் பொழுது யாருக்கு பிறந்தா? மலையத்வஜ பாண்டியனுக்கு மகளாக பிறந்தாள். இப்போ மலையத்வஜ அதிப, அதிபன தலைவன், சுதே, சுதான மகள். சுதா சிந்தோர் மத்தியே நம்ம ஃபஸ்ட்டு சௌந்தர்யலஹரி இது சொன்னோம். அங்கே சுதா, ஃபோர்த்து தக்காரம். சுதா அப்படின்னா அமிர்தம், சுதா ஃபஸ்ட்டு தக்காரம் சொல்லும் பொழுது மகள்னு அர்த்தம். மலையத்வஜ அதிப சுதே, மலையத்வஜ பாண்டியனுடைய, மலையத்வஜன் என்ற தலைவனுடைய மகளே. மீனாம்பிகே, அம்பிகே அப்படிங்கிறது, அம்பிகா அப்படின்னாவே தாய், அம்பிகாவாக. இவள் யாருக்கு தாயாக இருக்கா அப்படின்னா ஜகத்துக்கே தாயாக இருக்கக்கூடியவள், ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடியவள். காளிதாசர் ரகுவம்சத்தில் சொல்லியிருப்பார், வாகர்த்தாவிவ சம்பிரக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகதப் பிதரவு வந்தௌ பார்வதி வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஜகதப் பித்தரவு, ஜகத்திற்கே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரவ். பார்வதியும் பரமேஸ்வரனும் ஜகத்திற்கே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவள். இப்போ இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தாயானவள் யார் அப்படின்னா ஜெகஜனனியான அம்பிகே, அம்பிகையாக இருக்கக்கூடியவள். மீனாம்பிகே, மீன் போன்ற கண்களை உடைய தாயானவள். மாம் பாகி, அதை கடைசியில் சேர்த்துக்கணும், என்னை காப்பாற்று. இதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்கான அர்த்தம். அடுத்தது செகண்ட் பேராகிராஃப். அதில் ஃபஸ்ட் லைன், சக்ரஸ்தே அச்சபலே சராச்சர ஜெகநாதே ஜகத் பூஜித்தே. சக்ரஸ்தே, சக்ரஸ்தே அப்படின்னா சக்கரத்தில் இருக்கக்கூடியவள். சக்கரம் அப்படிங்கிறது நமக்கு லலிதா சகஸ்ரநாமத்திலையும் வரும். ஸ்ரீ சக்கரராஜ நிலையா, நிறைய நாமங்கள் வரும். ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா அதெல்லாம் வரும். மூலாதாரைக்க சக்கர நிலையா அப்படிங்கிறதும் வரும். சக்கரராஜ நிகேதனா வரும். இன்னொரு நாமம் ஸ்ரீ சக்கரராஜ நிலையா அப்படிங்கிற நாமம் வரும். இப்போ ஸ்ரீ சக்கரராஜ நிலையா அப்படின்னா ஸ்ரீ சக்கரத்தை தன்னுடைய இருப்பிடமாக உடையவள். நம்ம இப்போ தான் இதில் பார்த்தோம் இல்லையா, சிந்தாமணி கிரகம், அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கும் பொழுது அந்த 25 பிராகாரம், அதுக்கு நடுவில் ஸ்ரீசக்கரம் நவாவரணத்தோடு இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம் இருக்கும். அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடியவள். இந்த ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். திரிசக்தியிலையும் சொல்லியிருக்கு, ஸ்ரீசக்கரம் சிவயோகோ வபுகு, சிவன்களுடைய. சிவயோகோ அப்படின்னா சிவக சிவா. சிவக அப்படிங்கிறது பரமசிவனை குறிக்கக்கூடியது, சிவா அப்படின்னா அம்பாளை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த சிவக சிவா இவர்கள் இருவருடைய வப்புகு, வப்புகுனா சரீரம். இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்த ஒரே பாடி எது அப்படின்னா அது ஸ்ரீசக்கரம் அப்படின்னு. எப்படி நம்ம இந்த சரீரத்தில் ஜீவாத்மா ஜீவன் இருக்கோ அந்த மாதிரி ஸ்ரீசக்கரத்தில் அம்பாளும் சிவன் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள். சிவசக்தி ஐக்கிய ஸ்தானம் அது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஸ்ரீ சக்கரராஜ நிலையா, அந்த சக்கரத்தில் எல்லாம் உயர்ந்தது ஸ்ரீசக்கரம். அந்த ஸ்ரீசக்கரத்தை தன்னுடைய இருப்பிடமாக உடையவள் அப்படிங்கிறது ஸ்ரீ சக்கரராஜ நிலையா. இங்கே சக்கரஸ்தே அப்படின்னா சக்கரத்தில் இருக்கக்கூடியவள், ஸ்ரீசக்கரத்தில் வசிக்கக்கூடியவள். அச்சபலே,
இப்போ நமக்கெல்லாம் சபலம் அப்படிங்கிறது உண்டு. சபலம் அப்படின்னா மனசு ஏதோ ஒரு விஷயத்தில் அலைப்பாஞ்சிட்டே இருக்கக்கூடியது சபலம். ஆனால் இவளுக்கு அந்த மாதிரி பொருட்களால் கவர்ந்து இழுக்கப்படுவதில்லை இவள். அதனால அச்சபலே, சபல குணம் இல்லாதவளே. சராச்சர ஜெகநாதே, சர அச்சர ஜகத்திற்கு நாத்தே தலைவியாக இருக்கக்கூடியவளே. இது லலிதா சகஸ்ரநாமத்திலையும் இந்த நாமம் இருக்கு. சராச்சர ஜெகநாதா அப்படிங்கிறது இருக்கு. சர அச்சர, சரனா மூவபிள் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அச்சரம் அப்படிங்கிறது நான் லிவிங் திங்ஸ். இந்த ஜகத் அப்படின்னு பார்த்தா லிவிங் திங்ஸும் இருக்கு, நான் லிவிங் திங்ஸும் இருக்கு. இப்போ அந்த ரெண்டுடன் கூடிய இந்த ஜகத்திற்கு நாத்தையாக தலைவியாக இருக்கக்கூடியவளே. ஜகத் பூஜித்தே, இந்த ஜகத்தால் பூஜிக்கப்படுபவளே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவரால் பூஜிக்கப்படுபவளே. அடுத்த செகண்ட் லைன், ஆர்த்தாளி வரதே நத அபயகரே வக்ஷோஜ பாரான்விதே. ஆர்த்தாளி வரதே, ஆர்த்த அப்படின்னா கஷ்டம் அப்படிங்கிற அர்த்தம். ஆர்த்த பக்தன் அப்படிங்கிறது கூட கீதையில் வரும். ஆர்த்தக அப்படின்னா கஷ்டப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். ஆர்த்த ஆளி, ஆர்த்த ஆளினா கஷ்டத்தினால ரொம்ப க்ளோஸாக, ஆளி அப்படின்னா கம் க்ளோஸ் டு அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஆளிங்கிறதுக்கு வரிசைன்னு வரும். நம்ம தீபாவளி சொல்கிறோம், தீபாவளிங்கிறது சொல்கிறோம். ஆவளி ஆளி ரெண்டுமே வரிசை அப்படிங்கிறதுக்கும் வரும். இன்னொரு அர்த்தம் கம் க்ளோஸ் டு அப்படிங்கிறதுக்கும் வரும் ஆளி அப்படின்னு. அப்போ ஆர்த்தாளி வரதே, கஷ்டப்பட்டுட்டு இவ பக்கத்தில் யாராவது ஒரு பக்தன் வந்தான் அப்படின்னா அவனுக்கு வரதே, வரத்தை கொடுப்பவளே. அம்பாளுக்கு வரதா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. வரம் ததாதி இது வரதக, விஷ்ணுக்கு சொல்லும் பொழுது வரதக, வரதராஜன் அப்படிங்கிறதெல்லாம் விஷ்ணுக்கு சொல்லுவோம். வரத்தை கொடுப்பவன். அம்பாளுக்கு வரும்பொழுது வரம் ததாதி இது வரதா, வரத்தை கொடுப்பவளே. நத அபயகரே, தன்னை வணங்குபவர்களுக்கு. அபயகரே, அபயம் கொடுப்பவளே, பயமில்லாமல் செய்பவளே. வக்ஷோஜ பாரான்விதே, வக்ஷோஜ அப்படிங்கிறது ஸ்தனபாகத்துக்கு சொல்கிறது, பெண்களுடைய மார்பு பகுதி. வக்ஷசி ஜாயத்தே வக்ஷோஜன்னு சொல்லக்கூடியது, ஸ்தனங்கள் மார்பகங்களை சொல்லக்கூடியது. இப்போ வக்ஷோஜ பார அன்வித்தே, அந்த மார்பகங்கள் எப்படி இருக்கு இவளுக்கு? பாரத்தோடு கூடிய மார்பகங்களை உடையவளே. அன்வித்தன்னா எண்டோடு வித், கூடி இருக்கக்கூடியது. சாதாரணமாகவே அம்பாளுக்கு சொல்லும் பொழுது மார்பகங்களை பருத்த மார்பகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் அப்படின்னா அந்த பருத்த மார்பகங்கள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா தாய்மை பண்பை குறிக்கக்கூடியது. பெண்ணம் பெரிய முளையும் அப்படின்றா அங்கே அபிராமி பட்டரும் பாடியிருப்பார். பெரிய முளை பகுதி இருக்குது அப்படின்னா இப்போ தாய்மை உள்ளத்தை அங்கே குறிக்கக்கூடியது. என்ன மார்பகங்களை வர்ணிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கக்கூடாது. அவள் இந்த ஜெகத்துக்கே தாயானவள். அந்த தாய்மை உள்ளத்தை சொல்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துலையும் அம்பாளுடைய மார்பகங்களை வர்ணிக்கும் பொழுது பருத்த மார்பகங்களை வர்ணிச்சிருப்பாங்க. வக்ஷோஜ பார அன்வித்தே, இதே லலிதா சகஸ்ரநாமத்தில் ஸ்தனபார தலன்மத்திய பட்டபந்த வலித்ரயாங்கிற நாமம் வரும். அடுத்து வித்யே, வித்யாஸ்வரூபமாக இருப்பவளே. வித்யே வேத கலாப மௌலி விதித்தே வித்யுல்லதா விக்கிரகே. இது தேர்ட் லைன். வித்யே, வித்யாஸ்வரூபமாக இருப்பவளே. வேத கலாப மௌலி விதித்தே, வேதத்தை அலங்காரமாக. கலாப அப்படிங்கிறது மயில் தோகைக்கும் கலாப அப்படின்னு பேர். கூட்டம் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. இங்கே வேத கலாப அப்படின்னா வேத கூட்டத்தை, அந்த குரூப்பு. 4 வேதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? வேதம் அப்படின்னு வரும்பொழுது வேதம் வேதாங்கங்கள் எல்லாமே அதில் வந்துடும். இப்போ வேத கூட்டத்தை மௌலி விதித்தே, மௌலி அப்படிங்கிறது மூலபாகம், தலைப்பகுதி. விதித்தே, விதித்தே அப்படின்னா கொண்டாடுபவள், செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வேதத்தை தலையில் வைத்து கொண்டாடுபவள், வேத கூட்டத்தை தலையில் வைத்து கொண்டாடுபவள் அப்படின்னு அர்த்தம். கொண்டாடுபவளே. கலாபம் அப்படின்னா நிலான்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கே வேதத்தோடு வந்ததுனால குரூப்புன்னு நம்ம எடுத்துக்கிறோம். வித்யுல்லதா விக்கிரகே, வித்யுல்லதா, வித்யுல்லதான்னா மின்னல் கொடி. வித்யுத் அப்படின்னா மின்னல், லதான்னா கொடி. வித்யுல்லதா மின்னல் கொடி. வித்யுல்லதா விக்கிரகே,
விக்கிரகம், நம்ம சுவாமி விக்கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா, விக்கிரகம் அப்படின்னாவே நம்ம மனசில் பதிய வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு உருவம். கிரஹதாத்து டு ஹோல்டு, நம்ம பிடிச்சு வச்சுக்கிறது. இப்போ எதுக்காக உருவம் கொடுத்து அம்பாளுடைய உருவ வர்ணனையெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அம்பாள் நிர்குணஸ்வரூபம் தான், அந்த பிரம்மன் எல்லாவாகவும் இருக்கக்கூடிய எங்கும் நிறை பரம்பொருளாக தான் நம்ம அம்பாளையும் சொல்கிறோம், பரமேஸ்வரனையும் சொல்கிறோம், மகாவிஷ்ணுவையும் சொல்கிறோம். கடைசியில் வர்றது அந்த ஸ்டேஜ் தான், எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படின்னு வந்துட்டாவே அதுக்கு உருவங்கிறது கிடையாது. தாய்மானவரும் சொல்லுவார், ஒன்றே பல உருவே அருவே அப்படின்னு பாடியிருப்பார். இப்போ உருவமாக இருக்கிறவனும் நீ தான், உருவம் இல்லாதவனும் நீ தான் அப்படின்னு. இப்போ பரம்பொருளுக்கு உருவங்கிறது கிடையாது. அப்போ உருவமற்ற அந்த ஒற்றை பரம்பொருள், அதை சொல்லும் பொழுது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த உருவம் கொடுத்து வர்ணிச்சிருக்காங்க இல்லையா. எதுக்காக இந்த வர்ணனையெல்லாம்? இப்போ அம்பாள்னு பார்க்கும் பொழுது அவளை ஒரு பெண்ணாக பாவிச்சு எதுக்கு இத்தனை வர்ணனைகள் அப்படின்னா, அந்த வர்ணனைகள்லாம் சொல்லி அந்த அம்பாளுடைய உருவத்தை நம்ம மனசில் ஹோல்டு பண்ணிக்க முடியும். இப்போ கோயிலில் விக்கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த விக்கிரகத்தை பார்க்கும் பொழுதே, கிரக அப்படின்னா ஹோல்டு, அப்போ அந்த உருவம் நம்ம மனசுக்குள்ளே ஹோல்ட் பண்ணிக்க முடியும். வெறும் மனசில் ஒரு இதை நினச்சிக்கோ, மனசில் ஒரு மந்திரத்தை மட்டும் நினச்சிக்கோ, இல்லை மனசில் எதுவுமே இது பண்ணாத சிந்தனையெல்லாம் இது பண்ண விடாத அப்படின்னா, ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ண சொன்னால் நம்ம மனசு உட்காருமா? அப்போ தான் பாஸ்போர்ட் விசா கூட இல்லாமல் எந்தெந்த கண்ட்ரிக்கோ எங்கே வேணால் போயிட்டு வரும். எத்தனை வருஷம் முன்னாடியும் போகும், பின்னாடியும் போகும். டைம் மிஷின் எல்லாம் கூட அந்த மனசுக்கு உண்டு. அதெல்லாம் இதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் டைம் மிஷின் படி நம்ம 10 வருஷம் முன்னாடியும் போவோம், 10 வருஷம் பின்னாடியும் போகும் அந்த மனசோ ஜவியோ மாருத துல்லிய வேகன்னு சொல்லுவோம். காற்றை விட வேகமாக இருக்கக்கூடியது மனசு. இப்போ மனசு அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவம் நமக்கு மனசுக்கு பிடிச்சு இந்த எல்லாம் வர்ணித்து இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை நம்ம கோயிலில் ஒரு இதாக வச்சோம், சிலையாக வச்சோம் அப்படின்னா, அந்த உருவம் நமக்கு ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு, அப்போ மனசில் வேற எதையோ திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு பிடிச்ச அந்த கடவுள் ஒரு விக்கிரகம் அப்படிங்கிறத, அந்த உருவத்தை மனசில், அம்பாளுடைய விக்கிரகத்தை நான் மனசில் வச்சுக்கிறேன் அப்படின்னா, அதை மட்டுமே ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுறதுக்கு முடியும். அதுக்காக தான் விக்கிரகங்கள். இப்போ விக்கிரகம் அப்படின்னாவே ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு உருவத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். வித்யுல்லதா விக்கிரகே, மின்னல் கொடி போன்ற உருவத்தை உடையவளே. அடுத்தலை மாதக பூர்ண சுதாரசார்த்ர ஹிருதயே மாம்பாகி மீனாம்பிகே. மாதக, மாதக அப்படிங்கிறதும் அம்மாவே அப்படின்னு அழைக்கக்கூடியது, தாயே அப்படின்னு அர்த்தம். மாதக அப்படின்னா பூர்ண சுதாரசார்த்ர ஹிருதயே. இப்போ இவள் ஹிருதயத்தை உடையவள். எப்படிப்பட்ட ஹிருதயம்? ரச ஆர்திர, ஆர்திரன்னா நனைக்கப்பட்ட, வெட்டு, நனைஞ்சிருக்கிறது. இப்போ இவள் எதனால் நனைக்கப்பட்டிருக்கா? இவளுடைய ஹிருதயம் எதனால் நனைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பூர்ண சுதாரச, அமிர்த ரசம், முழுமையான அமிர்த ரசத்தால் நனைக்கப்பட்ட ஹிருதயத்தை உடையவளே. மீனாம்பிகே, மீன் போன்ற கண்களை உடைய தாயே. மாம் பாகி, என்னை காப்பாற்று.